ஹலோ, நான் உங்க பிகே வந்தாச்சு. ஸோ தாவேகாக்கு தன்னுடைய முதல் ராஜ்யசபா எம்பி யாரு அப்படின்ற செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏக்கள் வரைக்கும் ஜெயிச்சிருந்ததுனால டெஃபினட்டா தாவேகாக்கு தான் அந்த ராஜ்யசபா சீட் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தாவேகா சார்பில் யார் வந்துட்டு டெல்லிக்கு போறா, தாவேகாவுடைய முதல் எம்பி யாரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அந்த ஒரு இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகால ஒரு சில தரப்பினர் வந்துட்டு அப்செட் ஆயிருந்தாலும் கூட ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு, அதாவது நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டு விஜய் தன்னை தயார்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு எம்பி சீட் கொடுத்தது ஒரு ஸ்மார்ட் மூவா பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் ரொம்ப குறிப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸோட வந்துட்டு தாவேகா கூட்டணி சேர்றதுக்கு மூளையாகவும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி வச்சா காங்கிரஸ்க்கு பலம் கிடைக்கும் அப்படின்ற பேச்சை முதல்ல அரசியல் களத்துல முன் வச்சவருமான பிரவீன் சக்கரவர்த்தி தான் இந்த சீட்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ விஜயனுடைய இந்த முடிவு இருக்கு இல்லையா, இந்த முடிவுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை தாண்டி யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அரசியல் களம் அப்படின்றது திமுக காங்கிரஸ்லாம் கூட்டணியில் இருக்கும்போது விஜயோட சந்திப்பு அப்படின்றத நடத்தி அரசியல் களத்துல தீய பத்தி போட்டவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை தொடர்ந்துதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாணிக்கம் தாகூர் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு தாவேகாவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைமை கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் செல்வ பெருந்தகை நின்னா திமுக கூட தான் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர்லாம் போட்டு கடைசியில சிதம்பரம்லாம் போய் பேசி டிஎம்கே அலைன்ஸை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனா தேர்தல் முடிவு வெளியே ஆனதுக்கு அப்புறமா பேசாம பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதை கேட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியே மனசு விட்டு பேசியிருந்தாராம். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோட அவ்வளவு ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள், ஒரு க்ளோசஸ்ட் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேகா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உடனடியா வந்துட்டு காங்கிரஸ் ஆதரவு வந்துட்டு தாவேகாக்கு வாங்கி தரதுல பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய வேலை ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி காங்கிரஸ்க்கும் 2 அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியுடைய குட் புக்ல ஆல்ரெடியே இருந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டு பார்த்தோம்னா இன்னும் ஒரு படி மேல போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டையும் பிரவீன் சக்கரவர்த்திக்கே கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருக்காரா ராகுல் காந்தி. சோ யார் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னதான் தமிழ்நாட்டுல பிறந்திருந்தாலும் கூட பிலானி அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நார்த் சைடும் அப்ராட்லையும் தான் இருந்தாரு. ஐபிஎம் மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் 2009 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மன்மோகன் சிங் பீரியட் இருக்கு இல்லையா, அவர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா அந்த டைம்ல தான் இங்க வராரு. இங்க வந்துட்டு அரசினுடைய திட்டங்கள்ல சேர்ந்து வேலை பார்க்கறது, அதை தாண்டி வந்து ஸ்டாட்டிக்ஸ்ல தான் ரொம்ப பெரிய லெஜண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அதனால கட்சியினுடைய, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டாட்டிக்ஸ் புள்ளிகளை பார்க்கறது, தரவு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லிட்டு புள்ளிகள் சம்பந்தமா காங்கிரஸ்ல அசைக்க முடியாத ஒரு ஆளுமையா இருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி. இதனால ராகுல் காந்தியே வந்துட்டு பார்த்தோம்னா 2017 காங்கிரஸ்குள்ள அவரை உள்ள கொண்டு வராரு. உள்ள கொண்டு வந்து பார்த்தோம்னா ஒரு கௌரவமான போஸ்டிங் தான் போட்டு தராரு. இதுக்கப்புறமா தொடர்ந்து ராகுல் காந்தியோடய பயணிக்க ஆரம்பிக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. இன்னும் சொல்ல போனோம்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அறிவு ஜீவிகள்ல பிரவீன் சக்கரவர்த்திக்கும் ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தோம்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அதுல பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன் இருக்கு இல்லையா,
2019 அந்த மாதிரியான டைம்ல அப்பயே வந்துட்டு பார்த்தோம்னா போட்டிடுறதுக்கான வாய்ப்பை கேட்டிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த மாதிரி வந்துட்டு எம்பி எலெக்ஷன்ல போட்டின்னு சொல்லிட்டு. ஆனா திமுக சைட்ல இருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆதவர்ஜுனாக்கு எப்படி எம்எல்ஏ சீட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்திக்கும் எம்பி சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆதவர்ஜுனா எப்படி தாவேக்காவை ரொம்ப பெரிய கட்சியா உருவாக்குனாரோ அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தியும் தாவேக்காவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான் திமுக எதிர்ப்பு அப்படின்றத பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப தீவிரமா பண்றாரு. திமுகவோட அலைன்ஸ் பிரேக் பண்ணதுல காங்கிரசினுடைய பங்குல முக்காவாசி பிரவீன் சக்கரவர்த்தியோட தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாவேக்காவினுடைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததுனாலையும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது தாவேகா கவர்மெண்ட்ல காங்கிரஸ்க்கு அமைச்சர் பதவியை வாங்கி கொடுத்ததுனாலையும் ரெண்டு கட்சியில இருந்தும் மறுக்க முடியாத அரசியல் சக்தியா பிரவீன் சக்கரவர்த்தி உருவெடுத்திருக்கிறதுனால பிரவீன் சக்கரவர்த்தியை எம்பி ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேட்டதை விஜயால மறுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் எம்பியை தான் கட்சியில இருந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் இருந்தாலும் கூட கட்சியினுடைய நலன் அதை தாண்டி வந்துட்டு நேஷனல் பாலிடிக்ஸ்ல அடுத்த மூவ் அப்படின்றதுனால பிரவீன் சக்கரவர்த்தியை எம்பி ஆக்குறதுக்கு ஓகே சொல்லியிருக்காராம் விஜய். ஸோ இப்போ வந்துட்டு காங்கிரஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ராஜ்யசபா சீட் அப்படின்றத கொடுத்ததுனால இதையும் விஜய் பண்ணாரு. பேசாம தாவேக்கால இருந்தே ஒருத்தர் எம்பி ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டா அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல இந்திய கூட்டணியில டிவிகேவையும் ஜாயின் பண்றதுக்கான வேலைகளை காங்கிரஸ் முடுக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ், அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நேஷனல் பாலிடிக்ஸ் தான் தன்னுடைய அடுத்த இலக்கு அப்படின்றதுல விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரா. இப்ப இந்த ஒரு எம்பி சீட்டை கொடுத்தோம்னா அடுத்து 2029 எலெக்ஷன் வரும். அப்ப அந்த எலெக்ஷன்ல வந்துட்டு காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்கும்போது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அப்படின்றது அமைஞ்சுச்சுன்னா இந்த ஒரு எம்பி சீட் கொடுத்தோம் இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பல மத்திய அமைச்சர்களை உருவாக்க முடியும். தாவேக்கால இருக்கக்கூடிய பலரை டெல்லிக்கு அனுப்பி மத்திய அமைச்சர்களா உருவாக்க முடியும் அப்படின்ற கால்குலேஷனை போட்டுதான் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் சொன்னதை எல்லா விஷயங்களையும் கீழே யோசிச்சு பார்த்து காங்கிரஸ்க்கு அந்த எம்பி சீட்டை கொடுத்திருக்காரா விஜய். அதனாலதான் வந்துட்டு தமிழகத்துல அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருந்தாலும் பத்தாது, மத்தியிலையும் அமைச்சர்கள் வேணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் விஜய் இந்த ஒரு எம்பி சீட்டை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். அதனாலதான் அரசியல் தெரிஞ்சவங்க இதை ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விஜயனுடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.